நான் வந்து முள்ளூர் புதுக்கோட்டை மாவட்டம் முள்ளூர் கிராமம். முள்ளூரில் ஊராட்சி மன்ற முதலில் ஊராட்சி மன்ற உறுப்பினராக தேர்வுப்பட்டேன். அடுத்து 5 ஆண்டு ஊராட்சி மன்ற தலைவராக நான் இப்போ தேர்வாகி மக்களுக்கு எந்த நேரத்தில் வேணாலும் ஃபோன் பண்ணால் 12 மணியாக இருந்தாலும் ஃபோன் எடுத்துருவேன். ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணவே மாட்டேன். எந்த நேரத்தில் மக்கள் என்னை சந்திக்க நேரமோ அவங்கள தேடி நானே வீடு வீடாக போய் ஒரு கையெழுத்து வாங்கினோம்னா நான் எங்கேப்பா இருக்கேன்னு என்னை கேட்பாங்க மக்கள். உடனே நான் எங்கே இருக்கேங்கல்ல, நீங்கள் எங்கே இருக்கீங்கம்மா, வீட்டில் இருக்கேன், இல்லை நான் அந்த இடத்துல நிற்கிறேம்மா, அங்கேயே இருங்க, நான் வந்து கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே போய்ட்டு மக்களை என் வீட்டுக்கு கூட அலைய விட மாட்டேன். அந்த இடத்துலே போய்ட்டு நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துடுவேன். மக்கள் அதே போல் ஒரு நாள் கூட நான் எங்கேயும் இல்லை நான் வெளியில் இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். உடனே என்னால் எது செய்ய முடியல போய்ட்டு அந்த மக்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக போயிட்டு உட்காந்து அது இவனோட என்ன பிரச்சனை கலைஞ்சு என்னால் முடிஞ்சால் உடனடியாக செஞ்சு கொடுப்பேன். அப்படி செய்ய முடியலை விஷயத்தை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள்கிட்டையும், மாண்புமிகு மாவட்ட செயலாளர் அவர்கள்ட்டையும், சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள்ட்டையும், நகர கழக செயலாளர்கள்ட்டையும், ஒன்றிய செயலாளர்லாம் இருக்காங்க, அவங்க மூலியமாக அதை கொண்டுக்கிட்டு போய் உடனடியாக தீர்வு கண்டு மக்களுடைய பிரச்சனையை சுகமாக முடிச்சு கொடுத்துருவேன். துடிப்பாக நீங்கள் செயல்படுறதுக்கு என்ன சார் காரணம்? அதாவது என்னுடைய ஆர்வம், மக்களுக்கு நம்மளை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்க திரும்ப நம்மளை வந்து ஓட்டு போட்டுட்டோமே, தப்பான உறுப்பினர் தேர்ந்தெடுத்துட்டோமே அப்படின்னு கவலைப்படக்கூடாது. அவங்க நம்பிக்கை நம்ம மேலே வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடும் நம்மளுடைய உழைப்பும் அங்கே இருக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்த பதவிக்கு வர முடியும். சாதாரண ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்தேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில். அப்புறம் ஊராட்சி மன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டேன். அப்புறம் ஒரு 2 ஆண்டு காலம் ஸ்பெஷல் ஆஃபீஸர் போடு, அதுலேயும் என்னோடய சேவையை செஞ்சேன். அதை முடிச்சுட்டு ஊராட்சி மன்ற தலைவர் எஸ்சி கோட்டா வந்துச்சு. மறுபடியும் அதில் ரிசர்வ் இதில் தலைவராக நின்னேன். என்னோட 7 வேட்பாளர் நின்னாங்க. 7 வேட்பாளரில் ஒரு வேட்பாளர் ஏடிஎம்கே, மிச்சம் 6 வேட்பாளர் டிஎம்கேயில் தான் நின்னான். அதிலே 350 ஓட்டு ரீடிங்கில் என்னை மக்கள் உயக மனதாக தேர்வு செய்யப்பட்டார். நீங்கள் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாங்க. அனைத்து தரப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பொதுமக்களும் உங்கள் மேலே வச்சுருக்க ஒரு நம்பிக்கைக்கு என்ன காரணம்? எங்கள் கிராமத்தில் உள்ள மக்கள் அதை நினைக்கவில்லை. உழைப்பு மக்களை, ஒரு சாமானிய மக்கள் எதுக்கு இடத்துல உடனே வந்து நிற்கிறான், சொன்னால் செஞ்சு கொடுத்துட்றான், இவனுக்கு ஓட்டு போட்டால் அவன் நிற்பான் அப்படிங்கிறத வச்சு அடிப்படையில் தான் எனக்கு ஓட்டு போட்டாங்க. மற்றபடி அந்த இதுகள்லாம் மக்கள் பார்க்க கிடையாது. உண்மையான உழைக்கக்கூடிய ஒரு தொண்டனை ஜெயிக்க வச்சு அழகு பார்க்கணும் ஒரு எண்ணத்தோடு அவர் செஞ்சாங்க. அந்த நன்றியோடு நானும் மறக்காமல் ஜெயித்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு என்னென்ன பணி செய்யணுமோ என் இடத்தை விட்டு அவங்க வீட்டிலே போய் ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 200 பேரை சந்திப்பேன். காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவேன், ஏரியாவுக்குள்ளே போயிடுவேன். ரவுண்ட் அடிச்சுட்டு டீ கடை முடிச்சுட்டு நேராக தண்ணி வருதா, நைட்டு அப்புறம் லைட்டு போட சொல்லிவிட்டு திரும்ப நைட்டு 7 மணி 8 மணிக்கெலாம் நைட்டில் போய் பார்ப்பேன். நம்ம சொன்ன இடத்துல லைட் எரியலன்னு சொன்னாங்களே அந்த இடத்துல லைட் எரியுதா அப்படிங்கிறத போய் செக் பண்ணுவேன். திருப்பி காலையில் தண்ணி வருதா அப்படின்னு ஏரியா முழுக்க ரவுண்ட் அடிப்பேன். அப்புறம் வந்துட்டு ஆஃபீஸ் போவேன், திருப்பி யூனியன் போவேன், திருப்பி அப்புறம் என்னென்ன இருக்கோ என்னோட படிப்படியாக என்னோடய சேவைகளை நான் செஞ்சுக்கிட்டே வந்தேன். அடுத்து இப்போ மாநகராட்சி ஆயிடுச்சு, என்னோடய தலைவர் பதவி நேற்றோடு முடிஞ்சிருச்சு. இனிமேலும் என்னோடய சேவை தொடர்ந்து நான் மக்கள் சேவையில் தான் இருப்பேன். மக்களுக்கு பணி செய்வதில் என்னோடய ஆர்வமும் என்னுடைய அக்கறையும் முழு கவனத்தோடு ஒரு இதாக இருப்பேன். மக்களாக தான் நான், எனக்கு விவரம் தெரிஞ்சு 20 ஆண்டு ஆழமாக மக்கள் பணியிலே தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். மக்களை போய் பார்க்க எனக்கு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த மக்களோட அணுகி பேசக்கூடிய நேரத்தில் நம்மளுக்கு ஒரு தெம்பும் ஒரு தைரியம் ஒரு மகிழ்ச்சி தெரிகிறது. அதனால் மக்களாக தான் நான் எப்போதுமே செயல்படுவேன். மக்களோட தான். பெரியவரும் அந்த பெண்களும் சொன்னாங்க, உடனே ஒரு கோரிக்கையை கொடுத்தா உடனே செயல்படுறாங்க. இப்போ இந்த இளைஞர்களுக்கு விளையாடுறதுக்கு மைதானம் சொல்லியிருந்தீங்கல்ல, அது செஞ்சு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு அந்த காரணம் வந்தது, எப்படி செய்கிறீங்க? அவங்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி இளைஞர்களையும் ஊக்குவிக்கணும். இப்போ நான் வந்து புதுக்கோட்டை மாவட்ட ஆதி திராவிட நலக்குழுவினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை அமைப்பாளராக என்னைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்கள் அறிவிச்சிருக்கார்கள். அது சார்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்கெங்கே தொய்வு இருக்கிறதோ அதெல்லாம் சரி செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த குழு மூலியமாக அந்த பணியும் நான் இப்போ செய்துக்கிட்டு இருக்கேன். இனிமேல் என்னென்ன தேவை அதை நான் ரெடி பண்ணி அந்த பகுதியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் மூலியமாகவும் அமைச்சர் பெருமக்கள் மூலியமாகவும் சட்டமன்ற உறுப்பினர் மூலியமாகவும் தபால் கொடுத்து அதையும் மக்களுக்கு மீட்டெடுத்து கொடுப்பதில் நான் மேலும் அக்கறை காட்டுவேன். இப்போ ஐயா சொன்னார், இப்போது ஊராட்சினாவே ரொம்ப பசுமையாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லா தெரிஞ்சாலும் கூட இந்த ஊராட்சி பசுமையாகவும் இருக்குது, ரெண்டாவது வந்து நல்லா சுத்தமாகவும் இருக்குது. அதை எப்படி நீங்கள் வந்து செய்கிறீங்க? இந்த 2 ஆண்டு காலம் கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா, கொரோனா நடக்கும் போதெல்லாம் டெய்லி அந்த ப்ளீச்சிங் பவுடரு சுத்தப்படுத்துவோம். அதே போல் இது மருந்து அடிக்கிறது எல்லாம் பார்ப்போம். தூய்மை பணியாளர்களை வச்சு
ஏரியா வைஸாக பிரித்து விட்டு அந்தந்த பணியை தொய்வு இல்லாமல் இன்ன வரையும் நடந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் ஏதாவது இருக்குங்களா? அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். எந்த திட்டம் வந்தாலும் முழு முயற்சியாக நம்மளுடைய மக்களுக்கு, நம்ம ஊராட்சி மக்களுக்கு பெற்று தருவதில் நான் முழு அக்கறை காட்டுவேன் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ மாநகராட்சியை அறிவிச்சிருக்காங்களே தமிழக அரசாங்கம், அதை பற்றி உங்களுடைய கருத்து? மாநகராட்சி அறிவித்ததுக்கு நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இது முன்னாடியே வந்திருக்கணும், அது இப்போ தான் அது சரியாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழிற்சாலைகள் வரும், ஒரு சில மக்கள் எதுக்குறாங்க, என்ன தொழில்கள் வரி கூட போயிடும் அப்படி இப்படிலாம் பயப்படுறாங்க. அது மாதிரியெல்லாம் வராது. என்ன ஒன்று எங்கள் பகுதியில் உள்ள மக்கள் எதிர்பார்க்குறது, அந்த 100 நாள் வேலை போயிருமேனு மகளிர்லாம் கொஞ்சம் வேதனைப்படுறாங்க, அவ்வளோதான். அதையும் நகர்ப்புற வேலைவாய்ப்பு வளர்ச்சி திட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மாவட்ட செயலாளர் அவர்களும் அதை வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. எங்கள் பகுதியில் வந்து அந்த மக்கள் 100 நாள் வேலையை நம்பி இருக்கிறாங்க. அதுக்கு மட்டும் கொஞ்சம் நகர்ப்புற வளர்ச்சியில் வேலைவாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா மாண்புமிகு கழக அரசுக்கு எங்களுடைய முள்ளூர் ஊராட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப உங்கள் கிராமத்தை சுத்தமாக வச்சதுக்கு தோழர்கள் மூலமாகவும் எல்லாரும் மூலமாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார், நன்றி. சொன்னீங்கல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்களா இல்லையா? இதுக்கு வந்து காரணம், மூல காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதோடைய தாப்பனார் ஊருக்காக வாழ்ந்தவர் வேலுன்னு சொல்லி ஊருக்காக வாழ்ந்தவர். இந்த ஊரை எப்படி காட்டி காப்பாற்றணும், மச்சுவாடியிலேருந்து எடுத்தால் கூட முள்ளூர் பஞ்சாயத்துனா எப்படி இருக்கணும்னு எங்களுக்கெல்லாம், நான் சின்ன பிள்ளை, என்னுடைய தாப்பன் தான் அவர் எடுத்து காமிச்சார். அவர் காட்டின வழியில் தான் நாங்கள் நடந்துகிட்ருக்கோம். இன்றைக்கி அவருக்கு பின்னாடி நம்ம அண்ணன் விட்டு பிள்ளை வந்துட்டார். நல்லபடியாக இருக்கணும். இன்னும் இதை விட சிறப்பாக செய்கிறதுக்கு என்னென்ன வழியோ. உணர்ச்சி பொங்க பேசுகிறீங்களே, எனக்கு இது பண்ணால் அவ்வளோ சந்தோஷம். கேட்டால் நான் இன்றைக்கி நடமாடுறேன்னா வயசு 65.